இன்றைய சிந்தனை. வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்மை மிகவும் காயப்படுத்தியவர்கள் இருப்பார்கள். அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, அவர்கள் செய்த ஒரு செயல் நம்முடைய மனதில் ஆழமாக காயத்தை விடும். அப்போது நமக்கு ஒரு கேள்வி தோன்றும். ஏன் இப்படி செய்தார்கள்? நான் என்ன தவறு செய்தேன்? இந்த கேள்விகளுக்கான பதிலை அவர்களிடம் சென்று கேட்க வேண்டும் என்று பலர் நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் சில கேள்விகளுக்கு பதில் தேடாமல் இருப்பதே நம் மன அமைதிக்கு நல்லது. ஏனென்றால் நாம் கேட்கும் அந்த காரணங்கள் நம்மை ஆறுதல் அளிப்பதற்காக இருக்காது. பல நேரங்களில் அவர்கள் சொல்லும் அந்த வார்த்தைகள் மீண்டும் ஒரு முறை நம்மை காயப்படுத்தும். அதனால் சில விஷயங்களை அப்படியே விட்டுவிடுவதுதான் வாழ்க்கையில் ஒரு பெரிய புத்திசாலித்தனம். வாழ்க்கையில் வரும் ஏமாற்றங்கள் பற்றி நாம் என்ன நினைக்கிறோம்? அது நம்மை உடைக்க வந்தது என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ஏமாற்றம் என்பது நம்மை உடைக்க வருவதல்ல, நம்மை மாற்ற, நம்மை வளர்க்க, நம்மை பக்குவமாக்க வருவது. ஒரு ஏமாற்றம் ஒரு தருணத்தில் நம்மை கீழே தள்ளிவிடலாம். அந்த நேரத்தில் நம்மால் எதையும் புரிந்து கொள்ள முடியாது. மனம் உடைந்து போகும், நம்பிக்கை குறைந்து போகும். ஆனால் அதே அனுபவத்தை சில காலம் கழித்து நினைத்து பார்த்தால் அது நமக்கு ஒரு பாடமாக மாறியிருக்கும். அந்த ஒரு அனுபவம் மனிதர்களை புரிந்து கொள்ளவும், உண்மையான உறவுகளை அறிந்து கொள்ளவும், வாழ்க்கையில் யாரை நம்ப வேண்டும் என்பதை உணரவும் நமக்கு உதவியிருக்கும். அதனால்தான் வாழ்க்கை சொல்லும் ஒரு பெரிய உண்மை, ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒரு பாடம்தான். வாழ்க்கையில் ஒருவருக்கு உதவுவது, அவர்களுக்கு பயன்படுவது, அது நாமே எடுத்த ஒரு நல்ல முடிவு. யாராவது நம்மிடம் உதவி கேட்டால் நம்மால் முடிந்ததை செய்வது ஒரு நல்ல மனசின் அடையாளம். ஆனால் சில நேரங்களில் சிலர் அந்த நல்ல மனசை பயன்படுத்திக் கொள்வார்கள். அது நம்முடைய தவறல்ல, அது அவர்கள் எடுத்த முடிவு. நாம் செய்த நல்ல செயலை அதற்காக குற்றமாக நினைத்து நம்மையே குறை சொல்லிக் கொண்ட தேவையில்லை. ஏனென்றால் நல்ல மனசுடன் வாழ்வது எப்போதும் தவறல்ல. வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சிறிய ரகசியம் இருக்கிறது. அது ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை பரவாயில்லை. யாராவது நம்மை தவறாக புரிந்து கொண்டாலும் பரவாயில்லை. யாராவது நம்மை மதிக்காமல் நடந்தாலும் பரவாயில்லை. யாராவது நம்மை விட்டு சென்றாலும் பரவாயில்லை. இந்த ஒரு வார்த்தையை நம் மனதில் மந்திரம் போல வைத்துக்கொண்டால் கோபம் மெதுவாக குறையும், வருத்தம் மெதுவாக குறையும், மனம் மெதுவாக அமைதியை அடையும். அப்போதுதான் நாம் உணருவோம், வாழ்க்கை சண்டையிடுவதற்காக அல்ல, அமைதியாக முன்னேறுவதற்காகத்தான். அந்த அமைதியை நம் மனத்தில் பாதுகாத்து கொண்டால் வாழ்க்கையில் நிம்மதிக்கும் நிதானத்திற்கும் ஒருபோதும் பஞ்சம் இருக்காது. உங்கள் நாள் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நல்லதாக அமையட்டும். தேங்க்ஸ். பாய். கலை கதை களம்.